ஃபேமிலிஸ், ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாளாக நம்ம செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபுட் சேலஞ்ச் போடவே இல்லை. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோலையும் சரி, லைவ்லேயும் சரி, ஷார்ட்ஸ்லேயும் சரி நமக்கு வந்துகிட்டே இருக்குது. பட் இன்றைக்கி வந்து நான் என்னென்னா ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். சிக்கன் ரைஸ் தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நான் பண்ணவே வேணான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் சரி ஓகே பசங்களை கேட்டேன் பண்ணலாமா பண்ணலான்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு புது கடை தள்ளுவண்டி கடையில் தான் நாங்கள் போய்ட்டு ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். ஆளுக்கு ஒரு ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். பட் ஃபுல் ரைஸ் சாப்பிட முடியுமா என்னங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக ஜெயிக்கிறவங்களுக்கு கட்டுறீங்களா? ஃபஸ்ட்டாக ஜெயிக்கிறவங்களுக்கு 500. நிரு ஜெயிச்சானா அவன் வந்து ஐலைனர் வாங்கி தர சொன்னான். ரக்ஷு வந்து எனக்கு வந்து பிளாக் கலர் லெக்கின் வாங்கி தர சொன்னான். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 500. நான் அதை வந்து ஓகே அதே பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு நான் வாங்கி தரதே கண்டிப்பாக நான் அடுத்த வாங்கி தரும்போது அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இன்றைக்கி இந்த 500 வச்சு தான் சேலஞ்ச் பண்ண போல. ரைஸு குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும் போல. பரவாயில்ல, ஆனால் கூட அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க தான் இல்லை 3 பேர் சேர்ந்து பண்ணலாம் பேசுங்க பாப்பா. நீங்கள் 3 பேர் சேர்ந்து பண்ணாதான் பண்ணணும், இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டா நீ என்னத்தை சாப்பிடுங்க? நீங்கள் கண்டிப்பாக ஒன்று மிச்சம் வைப்பீங்கல்ல, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். அதனால வந்து நான் வேணான்னு சொல்லிட்டேன். இல்லை வச்சு செஞ்சால் 3 பேர் தான் சேலஞ்ச் செய்யணும், இல்லைன்னா வேணான்ட்டாங்க. எனக்கு இன்னும் இந்த காயம் எல்லாமே ஆறாமல் இருக்கனால வேண்டாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் பசங்களுக்காகவும் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்காகவும் இப்போ நம்ம வந்து சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆளுக்கு ஒரு ரைஸ். நீ கொட்டிக்கிறியா? ஆளுக்கு ஒரு ரைஸு. ஸோ இதில் தான் இன்றைக்கி வந்து யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே டன், ஆரம்பிச்சிடலாமா? 3, 2, 1 ஸ்டார்ட். அது எனக்கு மலையில போயிட்டு வந்ததுக்கப்புறம் டஸ்ட் அஜயன் தெரியல, மூலம் தனியாக ஊற்றுது. அதுக்கு இந்த கட்சிக்கு எங்க அம்மா துண்டுச்சுன்னு தெரியல. எனக்கு லெஃப்ட் மூக்கில் சளியாக ஒழுகுது. அம்மா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணேன். என்னால் வாய் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. தேங்காய் வச்சுருந்தா கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். குளிச்சுட்டு வந்து தேங்காய் வைக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. நிறைய முட்டை போட்ட மாதிரி இருக்குது. அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் டாஸ்க் கொடுங்க, அதை நாங்கள் செய்கிறோம். அதுக்கு எங்களால் முடிஞ்சது. பட்ஜெட்டும் சரி, சாப்பிட்ற குவான்டிட்டியும் சரி. ரொம்ப வாழ்க்கையில் போட்டேன். கையை அடுத்து தெரியுது. என் கண்ணி அந்த பக்கமே பார்க்கணும்னா அந்த பக்கம் டீ ஓடிட்டு இருக்கு. தண்ணி குடிச்சோங்க. ரொம்ப சாப்பிட முடியாத மாதிரியே இருக்கு எனக்கு. இன்னும் ஐயோ
நான் சாப்பிட்றதுல சவுண்டு கேட்கும், தயவு செஞ்சு அதை எதையும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அப்படிதான். ஒருத்தர் டீ குடிக்கும் போது ஒரு மாதிரி முடிகிற மாதிரி சவுண்டு கேட்கும் இல்லையா, அது ஒருத்தரோட ஹேபிட்டு. எனக்கு சாப்பிடும் போது சவுண்டு வர நிறைய சான்சஸ் இருக்கு. சூடாக வருது. பாரு, இதை நான் சாப்பிட மாட்டேன். ஹாட்டு சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்கிறது. நீ பொறுமையா சாப்பிடு. எப்படியும் உங்கள் 2 பேர்த்துல யாராவது ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் தட்டு இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாதான் வின்னர். மாய முடிச்சிட்டாங்க. பொறுமை சாப்பிடு. தண்ணியில முடிச்சிருக்கு, தண்ணி வைப்பா. வின்னர் நிரு பாப்பா.
இது இருக்கலாம். இப்போ தண்ணி வேணும். நீ கவசியமா 3 தம்பி கிட்டத்தட்ட முடிச்சிட்டான். முடிச்சாச்சு. எனக்கு இந்த இடையில பெரியர்லாம் கண்டிப்பா நான் வின் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி சாப்பிட முடியாதுன்னு நினைச்சது சாப்பிட்ட பத்தியா. நிருதான் ஃபர்ஸ்ட் வின்னர். இரண்டாவது ரக்ஷனி. ஏன் இரண்டாவது சொல்ல, இது வெறும் எலும்பு, ஒரு பீஸ் கறி வச்சிருக்கேன், அதனால நான் தேர்டு. இதை வந்து அவனுக்கு அன்பளிச்சாச்சு. கிட்டத்தட்ட முதல்ல ரொம்ப கம்மி டைம்ல தான் முடிச்சிட்டோம். ஆமாம். சரி ஓகே, நானே முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஏதாவது பேசுங்க அது வரைக்கும். தெளிவாக சொல்லிக்கிற சாப்பிடும்போது யாரும் பேசாதீங்க. கொஞ்சம் ஒன்றா நம்பர் எலும்பு. லைவ் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ சாப்பிடும்போது யாரும் பேசாதீங்க. இப்போ வந்து வின்னர் வந்து நிரு தான். ஓகேங்களா? நிருவுக்கு 500. நான் இப்போ என் பிளேட்லேயே கை கழுவிட்டு நான் 500 அவனுக்கு கிஃப்ட் அடிக்க போகிறேன். அதான் கொடுத்துட்டு அங்கே தான் இருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்டில் தான் கொடுத்தேன். கார்த்தாத்தா 4 நோட்டா 5 நோட்டா பார்க்கலாம். பரவாயில்ல, 4 நோட்டு தான். இப்போ அன்பளிப்பை கொடுத்துட்டு உனக்கு ஒரு டாஸ்க்கு. இந்த 500 ரூபாயில் இப்போ எத்தனை 500 இருக்கு? ஒரே 500 தான் இருக்கு. 500ன்ற எழுத்து எத்தனை டைம் இருக்கு? 3. 1 2 3 4 5. அப்பா அதெல்லாம் தெரியாது எனக்கு. பின்னாடி 6 7 8 9 9 டைம் 9 டைம் 10 டைம் இருக்கு. இல்ல 9 டைம். இப்போ நிருவுக்கு வந்து இந்த 500 ஒரிஜினல் நோட்டு தாங்க. பர்ஸில் இந்த நோட்டை வந்து பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ நான் வந்து நிருவுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும். இப்படி போடுக்கா காசு. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் இந்த சேலஞ்ச் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. இனி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு நிறைய டைம் சொல்லிட்டு நம்ம செய்ய முடியாமல் இருக்கோம். அடுத்து வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க 100 ரூபாய்க்கு 1 டே ஃபுல்லாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் சீக்கிரமாக வந்து 100 ரூபாய்க்கு சாப்பிட்ற வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். அது ஒருத்தர் போடுறதா 3 பேரும் சேர்ந்து போடுறதாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். அது போக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் இந்த வண்டியில் போயிட்டு மூக்கில் உள்ளதுனால சரியாக சாப்பிட முடியல. ஆனாலும் ஃபர்ஸ்ட் வின் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐலைனர் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் வாங்கி கொடுத்துறேன். இப்போ ஐலைனர் வாங்கி கொடுத்து 500 ரூபாய் நான் வாங்கிட்டு இதுல இருந்து ஐலைனர் அவளுக்கு வாங்கி தருவேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஐலைனர் போனால் மீதி 200 ரூபா இருக்குமே. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வாங்குற ஐலைனர் 350 399 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. 3 பேருமே எப்படி கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் எப்படின்னு தெரியல. இது வரைக்கும் எப்படியுமே ஒன்று ஃபர்ஸ்ட் முடிச்சிடறாங்க, அதுக்கப்புறம் எப்படி பேலன்ஸ் இருக்காங்க. 3 பேருமே கரெக்ட். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜூஸியாகவும் ரொம்ப ட்ரையா இல்லாத மாதிரி குவான்டிட்டி லெவலாக தான் இருந்துச்சு. ஆமா, அதனால 3 பேருமே ஃபுல்லாக சாப்பிட்டோம். குட்டி பாக்ஸ்ல போட்டு தருவாங்களா, அந்த அளவு வந்துட்டு இவங்க பெரிய பாக்ஸ்ல போட்டு அதுக்கு தகுந்த ரேட் வச்சுக்கிறாங்க. ஓகே தான், பட் ஒரு மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு ஓகே, அவ்வளோதான். சாப்பிடலாம், பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் செகண்டாக ஜெயிச்ச நம்ம ரக்ஷுக்கு கங்க்ராஸ் சொல்லிடலாம். முத்தம் கொடுத்து கொடுக்காதுன்னு நான் மிச்சம் ஒரு 100 ரூபா இருக்கும் கொடுத்துறேன். மூக்கு 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 மூக்கு. ஓகே, நன்றி.
ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அதுவும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஓகே, நாளைக்கு வச்சுனேன். ஒருத்தர் எனக்கு இப்போ வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருங்க.